திருவருள் தெய்வமே கருணை செய் வெள்ளமே, திருவருள் தெய்வமே கருணை செய் வெள்ளமே, கலைமகள் உள்ளமே மதித்து வணங்கிட ஓம்கார நாதமிது. ஆய பல கலைகள் எனக்கருள்வாயம்மா, ஆய பல கலைகள் எனக்கருள்வாயம்மா, தூய தமிழ் கொடுத்து துணை புரிவாயம்மா. செந்தமிழ் சொல்லெடுத்து அம்மா, செந்தமிழ் சொல்லெடுத்து என்னாவில் குடியிருப்பாள், செந்தமிழ் சொல்லெடுத்து என்னாவில் குடியிருப்பாள், பைந்தமிழே தாயே பைந்தமிழே தாயே பைந்தமிழே தாயே, நினைத்து துதித்து மதித்து வணங்கிட, நினைத்து துதித்து மதித்து வணங்கிட ஓம்கார நாதமிது. என்று சொல்லக்கூடிய இவ்வூரை சேர்ந்த பெரியோர்களை, தாய்மார்களை, ஊர் முக்கியஸ்தவர்களை மற்றும் நாடக ரசிகர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி நன்றி இருந்த வணக்கம். கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா,
அப்படி இருக்கணுங்க. பக்கம் மேலும் பக்கா மேலமாக இருக்கணும். அப்படி தானே தம்பி? ரொம்ப நன்றி தம்பி சரவணா தம்பி. அப்புறம் தம்பி பாண்டிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இங்கே ஒளிபெருக்கி கொண்டிருக்கும் ஆப்ரேட்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அருமையான ஒளிபெருக்கி. இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப, விஎஸ்கே அவர்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. பரவாயில்ல இருந்துட்டாலும் இப்போ நம்ம பிறப்பு வளர்ப்பெல்லாம் சொல்லணும். எப்படி சொல்கிறது? சொல்லிடுவோமா? சொல்லாம இருந்தா எப்படி தெரியும்? அருப்புக்கோட்டை திருப்பதியை சேர்ந்த மலைச்சாமிக்கும் மலையாத்தாளுக்கும் மகளாக பிறந்து வருகிறேன். எனக்கு அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேத்துக்கு இளையகன்னியாக 8வதாக பிறந்துள்ளேன். அப்படி அருமை பெருமையா வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. என்ன வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை, செல்ல பிள்ளை, பாசமான பிள்ளை அப்படிங்கிறனால அப்படி கொழு 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 கொழுன்னு வளர்த்து வச்சாங்க. அதனால நீங்க பார்த்தாலே தெரியுது. இப்ப நீங்க பார்த்து கண்ணு வைக்க கூடாதுங்க. என்னடா இப்படி அக்கா தங்கச்சியில ஒரே மாதிரி இருக்காங்க. பாண்டி நீ அப்படி நினைப்பில்ல, இன்னும் அக்கா தங்கச்சியில ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அக்கா தங்கச்சின்னா அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், வீட்டுக்கு இப்போதைக்கு நான் ஒரே பொம்பளை பிள்ளை. சரி, இப்போ நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரதுக்கு எனக்கு வந்து அண்ணன் தம்பி இருக்காங்க. நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தர்றதுக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. ஆமாம், நான் என்ன கேட்டாலும் உடனே சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. அதனால நல்லா சாப்பிட்டு இப்படி தெம்பா வந்திருக்கேன். பாருங்க, எனக்கு படிப்பே வரலங்க. எப்படி வரும்? என்ன கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் எப்படி இருக்கும்? எப்படி வரும்? அது சரி. யாருமே வீட்டில் இப்போ சொல்றதெல்லாம் கேட்கறதில்ல, எந்த பிள்ளையுமே கேட்க மாட்டேங்குது. அப்ப நான் மட்டும் எப்படி கேட்பேன்? நான் மட்டும் கேட்கலாமா? சரவணா கேட்கலாமா? கேட்கக்கூடாது. நம்ம வச்ச சட்டம் தான். நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படியா? அது அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. அப்படிதான் இருக்கக்கூடாது. தாய் தம்பி சொல்றதை கேட்டு ஒழுங்கா வளரணும். அதனால தான் படிப்பு வராதனால தான் இப்போ நான் படிக்காமல் இருக்கேன். படிப்பே வரலங்க. மலைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது. இப்போ இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா நான் இப்போ கிளம்பி ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. எவ்வளோ நேரம் தான் உள்ளே உட்காந்துருக்க முடியும்? பிள்ளைங்க தள்ளுமில்ல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலாம் அப்படி வெயில், அப்படி ஒரு வெயில் அடிச்சு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. இப்போ இப்போ அதுக்கப்புறம் மழை வந்து நம்மளே விடாமல் துரத்துச்சு. அப்படியே நனைஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரி ஊற்றிக்கிட்டே நனைஞ்சுக்கிட்டே வந்தோம் பாருங்க. அது மாதிரி இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏன்னா இப்போ அந்த குழுகுழுப்பு கிடைக்குது இல்லை? இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைக்குமா? உள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அப்போ இப்போ நம்ம இப்படி வெளியில் வந்துட்டா காற்றோடு காற்றா சந்தோஷமா அப்படி எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்டு போகும் பொழுது அப்படி வந்துடணும்.
இப்படி விஷயம் என்னன்னு யாரை கேட்கணும்? உங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை இவங்களை கேட்டு என்ன இப்படி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க? இருக்கிற ஆளுகளாச்சும் கொஞ்சம் உசுப்பி விடுங்க. வெள்ளை மலை காட்டுக்கு ஆட்டுக்குட்டி ஓட்டிட்டு போய் ஆட்டுக்குட்டியை சூ 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 சூன்னு விரட்டுற மாதிரி இருக்கு. அப்படியே வாரி வலிச்சு சுருட்டி கிளம்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம் தூங்கட்டும் அப்படியே. ஏன்னா ஒரு நாளைக்கு தானே இப்போ தூங்குங்க. நாங்களும் தூக்கமே 38வது நாள் இன்னும் 10 நாள் இருக்குல்ல. டேய் ஏண்டா இப்போ இந்த விஷயம் என்னன்னு யாரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது? என் தோழியில கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பக்கிகை இருக்குதுங்களே, எங்கள் ஊர் பக்கம்லாம் பக்கிகைன்னு தான் சொல்லுவோம். நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டியை ஓட்டிக்கிட்டு போகணும், வாங்க பக்கிகளை போகலாம் அப்படிம்போம். இப்போ நான் முன்னாடி வந்திருக்கேன். இப்போ பக்கிகை வரணும்ல? வரணும்ல? வரமாட்டாளுங்க. இல்லை நம்மளே விட்டு வேடிக்கை பார்க்கறது. நம்ம முன்னாடி போகட்டும் அப்படிங்கிறதுனால தனியாக ஓட்டிட்டு வர போகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. சரிங்க, இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்போதான் இடத்துக்கு போகிறது? ஆமாம். பள்ளியறை நான் தானே பாரிஜால பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே, கற்றுக்கொடு கண்ணாலே கண்ணிமையில் உன்னாலே, என்னவோ என்னவோ இன்பங்களை தந்தாயே, உணர்ச்சி அலைகள் திறந்து திறந்து கரை நதிகள் திறந்து பருவ கலைகள் திறந்து பொழுது இறகு பொழைத்து பறக்கும் இமைதானே கண்ணை சேர்ந்தது, எந்த இளநின்ற முன்னை சார்ந்தது, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி காதலனை தேடி வந்த கண்ணீர் வண்ணமை எழுதி, அடியே அடி சின்ன புள்ளு அவி துடிக்குது கண்ணுக்குள்ள, அடியே அடி சின்ன புள்ளு அவி துடிக்குது கண்ணுக்குள்ள, மலர்ந்தா மலர்வே மறந்தா நல்லால, அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு தனியா கேட்டா தருவே ஒவ்வொன்றா, அடியே சின்ன புள்ள அவி துடிக்குது கண்ணுக்குள்ள. கண்ணத்தை மெல்லமாய் தட்டுவே, உன் காதிலே தேசுவை சொட்டுவே, உன்னை நான் செல்லமாய் திட்டுவேன், என் உடலை சேர்த்துவை ஒட்டுவேன், கட்டிலில் 2 ஜீவன்கள் துடித்தால் என்ன, கடலே உன்னை சூரியன் துடித்தால் என்ன, வாலிபம் கொண்ட நீ ஒரு விழா, நான் வாழ்வதே தேவனே பெருவிழா, அடியே அடி சின்ன புள்ள அடியே அடி சின்ன புள்ள அவி துடிக்குது கண்ணுக்குள்ள. எப்பொழுதும் என்னாலும் உன்னுடைய பூவாலும் இல்லையே எதுவே என்னுடைய ஆயோ, ஜன்னல் வெளி நாள்தோறும் மின்னல் ஒன்று கையாட்டும், அம்மம்மா உன்னைத்தான் ஆசைகளில் நீராட்டும், உனக்கும் எனக்கும் இருந்த நெருக்கம் இளமை தொடங்கி முதுமை வரைக்கும், உனக்கும் எனக்கும் இருந்த நெருக்கம் இளமை தொடங்கி முதுமை விலகாத சொந்தமானது, நீவும் முடி தோன்ற வண்ணமானது, சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒண்ணு நினைச்சு கண்ணை செவக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து அடிச்சது சாமந்தி பூ கிடைச்சது, ஆனந்த ராகம் படிச்சது
இப்போ இப்படியே பாடிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. இப்போ நான் ஒருத்தரை மனசார நினச்சிருக்கேன். யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்குமே தெரியாம கடலோட ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் இந்த பொம்பளை பெண்களோட மனசை கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. 10 பேர் ஒன்று சேர்ந்துருந்தாலாம், ஒரு பொம்பளையோட ஒரு ஆள் சேர்ந்தா போதும், முடிஞ்சு ஊரே. அப்படின்னு என்னையே சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, பொதுவாக சொல்கிறேன், எல்லாத்தையும் தப்பாக சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒருத்தர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேனா, அவரை தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன். யாருன்னு சொல்லுங்க பாப்பா. என்னோட காதல் தெரியும். என்னோட காதல் அப்படி ஒரு தெய்வீக காதல். அப்படி பார்க்காமையும் பார்த்து யாரு உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. தெரிய வேண்டாம் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளியே தானங்க வரப்போகுது. இப்போ பாருங்க, காலையில் வெளியே தெரிஞ்சு இப்போ அப்படி ஒரு காதலுங்க. எனக்கு மட்டும் ஆசை இருக்குமா இருக்காதாங்க? நீ பொம்பளை பிள்ளை தானே, நிறையா இருக்கு. அப்படி ஏதாவது இப்படி பண்ணுறேன் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வெக்கம் இருக்கும்ல, நானும் பொம்பளை பிள்ளை தானே. எவ்வளோ இவ்வளோ அவ்வளோ இருக்குதா? ஆமாம். அப்படிங்கிறனால என்னோட பிறப்பழப்பெல்லாம் எப்படி சொல்லணும் தெரியுமா? அருப்புக்கோட்டை அண்ணனா திருப்பத்தூரா மல்லச்சாமி பெற்ற இடத்த அருப்புக்கோட்டை அம்மா திருப்பத்தூரா மல்லச்சாமி பெற்ற இடத்த. எனக்கு அண்ணன் தம்பி 7 பேரா இளைய கண்ணி வெள்ளையம்மா. அண்ணன் தம்பி 7 பேரா இளைய கண்ணி வெள்ளையம்மா. எனக்கு சாயத்துண்டா வெள்ளையம்மா எனக்கு பிடிக்குமையா. உனக்கு சாயத்துண்டா உனக்கு பிடிக்குமா? அரக்கு மஞ்சள் அழகு நிலா குளிக்க மஞ்சள். உனக்கு 5 மஞ்சள் அம்மா, அரக்கு மஞ்சள் அருங்கையால் வெள்ளையம்மா குளிக்க மஞ்சள். இப்ப இப்படியே பாடிட்டு இருந்தா நேரம் போய்கிட்டே இருக்கும். ஆமா, அப்படியே போயிருவோமா? இல்ல இந்த வழியில போவோமா? எப்படி போனாலும் சரி. இப்படி போனாலும் வெள்ளமலக்காட்டுக்கு இப்படிதான் போகணும். இப்படி போனா கல்லுக்கட்டு ஊரணிக்கு போகணும். எனக்கு பறந்தாடு அடடா புளிய மரம் விளையாடு அடடா நந்தவனா. புளிய மரம் வந்தாடு தில்லைவனா. அங்கே கல்லு கட்டு ஊரணியா கருப்பாயி மண்டபமா. இப்படி மண்டபத்துல எல்லாம் ஓய்வு எடுத்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பணும். ஆட்டுக்குட்டி எப்படி சூன்னு விரட்டிக்கிட்டே எப்படி போயிருவோமா? சூ அப்படின்னு விரட்டிட்டு போயிருவோம். இருந்துட்டாலும் குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வருவாரா? எப்படி சரம் இப்படியெல்லாம் பாடிட்டே இருந்தா எப்பதான் வருவாரு? குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா? குயிலே கவி குயிலே யாரை எண்ணி தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா? குயிலே கவி குயிலே.
மெல்ல மெல்ல உள்ளமிகும் சொல்ல சொல்ல என்னை என்ன அர்த்தம் சொல்ல இதுதானே நேரம் அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா ஒரு பூவனம் பாடுது முல்லை என சொல்லடி வரும் தடைகளை உடைத்திடு உறவுக்கு உயிர் கொடுவா என் வாழ்வே நீதான் நிலவே நிலவே வரும் தடைகளை உடைத்து உறவுக்கு உயிர் கொடுவா நிலவே நிலவே வாழ்ந்தாலும் உன்னோட சொன்னா செத்தாலும் உன்னோட தானே சொன்னா ஆளாளுக்கு வராதீங்கடா யாரு விடியட்டு பேசிக்கிறேன் என்னோட சொன்னாயா இந்த சண்டாளியை நம்பி பெத்த தாயை கூட வேணான்னு விட்டுட்டு வந்தேன் இவ இருந்தா போதும் நினைச்சேன் சரி இவளுக்காகத்தானே ஊருக்கு நான் ஒயிலாட்டாட வந்தேன் இப்போ என்னாச்சு சிலம்பாட்டெல்லாம் ஆட வந்தனே சரி நான் வந்து தெரிஞ்சு கூட என்னை பார்க்க வரலையா இவ ஒருவேளை நான் மறந்துட்டாளோ கந்தா எள்ளளவாச்சு எம்மேல் நினைப்பு இருந்துச்சுன்னா என்னை தேடி பார்க்க வந்திருப்பா கண்டிப்பா வருவா ஆனா கல் நெஞ்ச காரி இவ மறந்துட்டாயா சரி சரி இந்த வெள்ளச்சாமி மேல பாசமே இல்லை வச்சிருக்கிறியா தெப்பு கட்ட நான் விட மாட்டேன் இன்னைக்கு இந்த சண்டாளி ரெண்டுல ஒன்னும் பார்க்காம விடக்கூடாது ஏ முடிவியா ஒன்னும் பார்க்கணும் தூக்கணும் வாடி வெளியே
அந்த பொண்ணை வெள்ளையம்மா மட்டும் தூக்கிட்டீங்கன்னா சரி நீங்க அதாவது சம்பளமே வேணாம். பின்னாடி ஜேசிபி நிப்பாட்டிருக்கேன் பாத்தியா இல்லையா? எது தூக்கி கட்டியா தூக்கி கொண்டு போயிடும் இன்னைக்கு. வாடி ஏன்னா வா. 6 டன்னா இருக்குது. வீட்டை விட்டு வா வெளியே. என்ன சத்தம் கேக்குது? ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு தெரியல. யாரா இருக்கும்? சத்தம் யாரா கேக்குது. இருக்கு? ஐயோ திருட திருட இரவில் வந்த திருடா. ஏ திருடா திருடா. ஏடா குருடா. இரவில் வந்த திருடா. நீ யாருன்னு சொல்லடா. இரவில் வந்த திருடா. நீ யாருன்னு ஹலோ? சொல்லடா. இத்தனை பேர் இருக்கல நீ எப்படிடா வந்த உள்ள? என்ன வரைக்கும் 2-3 தடவை கொடுத்துருப்பாங்க. டீயே வரல. ஒரு 10 டீ கொண்டாங்க. டீ டீ டீ. யாருக்கு? அட உங்களுக்கு தானே டீ கேட்டீங்க. உனக்கு தான் சக்கரை இருக்குது, எதுக்கு டீ கேட்கறது? ஒரு முக்கியமானவங்க இங்க வாங்க, யாராவது டீ வாங்கிட்டு வந்து கொடுங்க. நாலு ஒரு டீ பிடிச்சிட்டு இருக்காரு. டீ வேணும். என்னைய பார்த்தா டீ விற்கிற மாதிரி இருக்குது. இல்ல உங்களை பார்த்தா இல்ல அப்படிதான் தெரியுது. ஏன்? நீங்க தான் ஒரு 10 டீ வாங்கி குடிங்கப்பா. ஆளுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சுக்கோங்கப்பா. சரவணா. டீ குடிக்க முடியாதுனா? அடி ஏண்டி ஏன் ஏன் டீ டீ யோ நீ தானே டீ விற்கிறோன்னே, அதான் ஏண்டின்னு. இங்க வாமா. அத கேட்க போய் தாண்டா 10 நிமிஷம் நாடகத்தையே நிறுத்தினாங்க. சரி இருக்கட்டும். ஏங்க ஒரு ஆண்மகனை பார்த்து பார்த்து ஏன்டா வந்த, எதுக்குடா வந்த, எப்படிடா வந்த, திருட்டு பையனை கேட்குறியேண்டி? ஏய் இல்ல ஏன் டீ நான் திருடனா இருந்திருந்தா இருந்திருந்தா உன் சங்கலை குத்திட்டு நேரம் தப்பிச்சு ஓட எம்புட்டு நேரம் ஆயிருக்கு. சங்கல குத்திருவீங்களா நீங்க? சங்கல திருடனா இருந்திருந்தா இருந்திருந்தா தப்பிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. எப்படி இருக்கு? சின்ன சத்தம் கேட்டா போதும், கேட்டா அரவன் கண்டு தப்பிச்சு ஓடி போயிருவேன். அவன் தான் திருட்டு பையன். சரி நான் திருடனா இருந்தா அடுத்த ராத்திரில உங்களுக்கு இங்க என்ன வேலை? நான் திருட்டு பையனாடி. திருட்டு பையன் மாதிரி இருக்கீங்க. ஏம்மா பார்த்தா இவ்வளவு மரியாதை நான் உன்னை நான் பேசுறேன். மரியாதையா தான் பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உன்னைய பார்த்து நான் என்னைய பார்த்து ஏயா வாடி பொடின்னு சொல்லியிருப்பேன். வாடி பாடி வாடி பாடி ஆனா நீ என்னை ஏன்டா வந்தேன்னு கேட்குற, எதுக்குடா வந்தேன்னு கேட்குற, எப்படிடா வந்தடான்னு கேட்குற. உங்களை தானங்க கேட்க முடியும். எப்படி நீங்க என்ன வந்தீங்க? வந்தவங்கள வாடா போடான்னா வாடா போடானா ஒரு யாருன்னே தெரியாது. அட இருங்க உங்க டீயே வேற கேட்க முடியல. அப்புறம் யாருமே இல்லாத இந்த நேரத்துல சரி எங்க அண்ணன் தம்பி தூங்கிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியாதவங்கள தான் வாடா போட கேட்பீங்களா? ஆமாங்க. பரவாயில்லம்மா, நல்ல கருத்தை சொல்லி வளர்த்துருக்குறாங்க. உன்னை எப்படி வளர்த்துச்சிருக்காங்க தெரியுமா எங்க அண்ணன்? வந்த உறவினரா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரனா இருக்கலாம், இல்ல உரிமை உள்ளவனா இருக்கலாம், யாரு வந்திருந்தாலும் வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. வந்தவர்களை வாழ வைக்கும் நம்ம எப்படி வரவேற்கணும்? வாங்க எப்படி வாங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த டேய் ஏங்க என்ன இத சாப்பிடுங்க. ஏண்டா உனக்கு என்னப்பா பிரச்சனை? கண்ணனே இல்ல கொஞ்ச நேரம் இங்க கொஞ்சம் கவனிங்க. இப்ப இந்த ஆளு யாருன்னே தெரியாது. அடுத்த ராத்திரில ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து பம்பளத்துக்கிட்டு இருக்காப்ல. வாங்க உட்காருங்க அப்படின்னு பாலும் பழமும் கொடுக்கணுமா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணுவீங்க, நாங்க பார்த்துட்டு ஏங்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கணும். என்னதான் செய்யறது? இதுதான் உங்க தலையெழுத்து. அவரை எப்படிங்க எனக்கு தெரியும்? யாருன்னே தெரியாது. என்னடா ஆம்பளை? அட எனக்கு தெரியுதான்னு கேட்கல, என்னைய தெரியுதான்னு தான் கேட்டேன். இங்க வாமா. உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இருக்குதா மனசு? நீங்கள என்ன வித்துட்டீங்களாயா? ஐயா ஏதாவது இருக்குதா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மனசு இருக்கு? ஐயா வந்தவங்களை எப்படியா கூப்பிடணும்? அண்ணே ஏ கந்தா அங்க உட்காருங்க, இந்த சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்லியிருப்பேன். ஏங்க நீங்க யாருன்னே தெரியாது, உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்ல, நேரம் கட்ட நேரத்துல வந்து நான் வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? யோ அதிகாலை 5 மணியா போகுது. நீ நேரம் அங்கே போயிருந்தேனா நேரம் அவன் சொல்லியிருப்பேன், அதை சாப்பிடு இதை சாப்பிடு பழம் சாப்பிடு அப்படின்னு இருப்பேன். இதே ஒன்னைட்ட வந்துருந்தா நீ என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க பரவாயில்லையா சொல்லியிருக்கணும்ல. அதுதானே என் முறை. அட அதுதானே வழக்கம். அதை விட்டு ஏன்டா வந்து எதுக்குற வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணுது? வஞ்சகம் பண்றீ நியாயமா உனக்கு வச்சது? அப்படி சொல்லுங்க. இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு கண்ணு தெரிய நினைக்கிறேன். என்ன நீங்க யாரு, எதுக்கு உள்ள வந்தீங்க, ஏன் வந்தீங்க, உன்னை தாண்டி பார்க்க காரணம்? அடி உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். அடி என்ன என்ன வர ரொம்ப என்ன அண்ணே இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைய மரியாதை கொடுத்து பேசுறேன். ஏப்பா கொஞ்ச நேரம் தப்பு தவறா பேசுறேன் ஐயா? இல்ல 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 வாடி பண்ணி கேள்வி கண்டு பண்ண மரியாதை ரொம்ப முக்கியங்க. மரியாதை ரொம்ப முக்கியம். உன்னை தாண்டி பார்க்க வந்தா இல்லையா தப்பு? உன்னை தாண்டி அண்ணே கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் மரியாதையா அம்மா நீங்க நான் சொன்னது தப்பு இல்லம்மா.
உன்னை தாண்டி பார்க்க வந்தனே. என்ன தாண்டி எதுக்கு நீங்க இரவு நேரத்துல வாசகத்தை வடைச்சு வச்சிருக்கீங்க. நான் எப்படி வர முடியும்? எதுக்குங்க வரணும்? செவர் தாண்டி தான் வர முடியும். எதுக்கு வரணும்? ஏன் பார்க்கணும்? அடி உன்னை தாண்டி பார்க்க. என்னை பார்க்கறதுக்கு தான். அப்படி என்னத்துக்காக என்னை பார்க்க வர்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஏன் புருஷன்? என் முண்டாட்டி. ஓ முண்டாட்டி அப்படின்னா சொன்னியடி. ஓ முண்டாட்டி யாரு? புருஷன் யாரு? இதுக்கு மேல தான் போக தெரியும். இப்ப போக தானே தெரியும் யாரு புருஷன் யாரு. உனக்கே தெரிஞ்சு போயிருமா? அப்புறம் சொல்ற நீ இல்லையம்மா என்னை வாடி யாருன்னு கேட்டேன். ஐயோ என்னை பேர் என்ன பார்த்தா தெரியலன்னு சொன்னேன். தெரியலங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஏமா என் அம்ப பார்த்துமா உனக்கு தெரியும்? உங்க அம்ப, இந்த அம்ப எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. அடி இதை எடுத்துட்டு அப்பப்போ இங்கே குத்துறதுக்கு வருவேனே வேட்டையாடி. வெள்ளமலை காட்டுக்குள்ள வெள்ளமலை நான் வேட்டைக்கு வர நேரம் எல்லாம் சரி. அங்கே நீ ஆடு ஒட்டி வந்தேன். வந்து இல்ல வந்திருப்பேன். உன்னை நான் பார்த்தேன்டி. நீங்க என்னை பார்த்திருக்கீங்க. நீ என்ன பார்த்த? ஒருவருக்கு ஒருவர் பார்த்து ஆசை வச்சான். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் உங்களை பார்த்ததே கிடையாது. சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க. அப்ப இந்த பிள்ளைய நல்லா மிரட்டி வச்சிருக்காங்க. ஏப்பா ஏய் நீ தான் ஏற்கனவே பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. சரி அந்த பிள்ளைக்கு நினப்பு இருக்கிற மாதிரி நினப்புண்டாக்கி விட்டியா? நினப்பு உண்டாக்குவோமனே. உண்டாக்கி விட்டியான்னு கேட்டேன் முன்னாடியே. இன்னும் இல்ல 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 இல்ல. அப்புறம் உன்னை ஆம்பளையானு தான் கேக்கு, நீ யாருன்னு தான் கேக்கு. அப்ப நினப்பு உண்டாக்கிறோமா? முதல்ல பண்ணிருக்கணும். என்னத்த? நினப்பு நினைவுகள் நினைவு வர்ற மாட்ட செய்யறான். அப்படி சரிங்க செஞ்சிருவோமா? முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? தெரியலங்க. ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? அப்படிலாம் ஒரு நினைப்பு இல்ல. அடி நல்லா பாரடி. என்னத்த பார்க்கறது? அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டவன காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். ஏமாத்தாத. சத்தியமாடா பைப்பில் மறந்துட்டா இவ. நினைப்பு உண்டாக்கிற சொன்னீங்கல்ல, பண்ணி வர்றேன் கேளு. அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டவன காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், அதனால் நானும் அன்னையே மறவேன் என்றும் உன்னையே. நான் வாழை வனத்தில் இறைப்போ, நீ பருவம் வந்த மலைவோ, நம் காதல் செடியும் பூவும் பூத்ததே. உன் விழி திறந்திருந்தால் உருவமும் தேவையில்லை, உன்னை நான் துறந்ததினால் உறவுகள் சொந்தமிழ். இத்தனையோ கிடைக்குமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை ஏத்திருந்தேன். அழகே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. உன்னை படைத்த அந்த தெய்வம், உன்னை சுமந்த அந்த தெய்வம், அந்த இரண்டை உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். உருவங்கள் மாறி போகும், பருவங்கள் மாறி போகும், உன் மீது கொண்ட காதல் உலகையும் தாண்டி வாடும். தடையோ இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று இவன் சொன்னான். அகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சொல்லம்மா. நட
நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று அடவழ காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார் அகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் வாழ்ந்தாலும் உன்னோட வாழணும் வாழணும். செத்தாலும் உங்களோட சேர்ந்தே சாகணும் அப்படியா? இப்படியெல்லாம் பேசின மேடி இப்படியெல்லாம் பண்ணின மேடி எப்படி பண்ணணும்? நினைப்பு இல்ல ஆஹா. உனக்கு என்ன நினைப்பு உண்டாகலையா? எனக்கு எனக்கு அப்படி நினைப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா அப்படி என் மனசுல ஏதாவது ஒரு ஆசை இருந்தா சொல்லுங்க பாப்பா. அதுதான் ஒண்ணுமே இல்லைங்குது. என்னதான் இல்லையா? நினப்பு நினப்பு நினைப்பா இங்க பாருங்க, உங்க மனசுல மட்டும் இருந்தா போதுமா? சரி. என் மனசுல இருக்கணும்ல. இருக்கணும். நீங்க மட்டும் காதல் பண்ணா அதுதான் போதுமா? இல்லைன்டா, மரியாதை. இப்ப ஒரு ஆள் காதல் பண்ணா அது காதலாங்க. இல்ல, இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணனாதாங்க அது காதல். ஆமா. சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிறியா? அப்ப என் மனசுல இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா இவ விவரங்கட்ட வெள்ளையம்மா என்ன இப்படி சொல்ற? இல்ல, இப்ப சொன்னதே சரியானது. விவரம் உண்மையிலே விவரம் தெரியாத பிள்ளை அந்த இல்லாதனாலதான் இந்த ஆளை நிக்க வச்சு வச்சிருக்கேன். இல்லன்னா புடிச்சு இழுத்து இழுத்து நச்சு இழுத்து நச்சு என்ன அல்ல பண்ணிருப்ப? அண்ணன் தம்பி சொல்லி முத்தம் கொடுத்திருக்கேன். அடி இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ இவரையா? நான் எங்கெங்க உங்களை பார்த்திருக்கேன். இவ வீர கதை கேட்டதுண்டா கதை கேட்டதுண்டோ நமக்கு ஒரு மகன் பிறப்பான். என்னம்மா? இல்ல என்னங்க என்னம்மா? என்னங்க திடீர்னு மகன் பிறப்பான்னு சொல்றீங்க? ஏன் பிறக்க மாட்டானா? நான் முன்ன பின்ன உங்களை பார்த்ததுலன்னு சொல்றேன். மகன் வேற பிறப்பானா? ஏய், இந்த நாயத்தை கேட்க காலையில நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம். அடுத்து எண்ணி 10 மாசம் புள்ள. புள்ள. ஏ பாண்டி பாண்டி, என்னப்பா கல்யாணமே ஆகல. நம்ம வெக்க போற புள்ள. என்னையா? யாருமே தெரியாது. கல்யாணம் இருமா. கல்யாணம் சரி, அது எப்படி எண்ணி 10 மாசத்துல புள்ள வரக்கும்? என்ன இந்த அளவுக்கு தைரியம் இருக்குனே? இடையில வேலை இருக்குல்ல? வேகம் இருக்குனே. அடுத்து எண்ணி. பாண்டி இவ்வளவு வேகம் இருக்க கூடாது பாண்டி. ஏய், கல்யாணம் நீ பண்ணி கேட்ட 10 மாசத்துல பிள்ளை எப்படி? எப்படி வரும்? கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளை பிறந்துருமா? அதெல்லாம் எங்க வேகம் தெரியாது உனக்கு. தெரியாது போயா. அடி என் கதைய சொல்லி வை, இவன் கதைய சொல்லி வை, அவன் மொழியாக மாறிடுவான். என்னவா மாதிரி இருக்கு? கடிச்சு வைக்கிறானா? அட நாதாரி போடாங்கிட்டு இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான். இந்த பூலகத்தை ஆண்டிடுவான். உலகத்தை வேற ஆளணுமா? இந்த பூலோகத்தை இந்த புலவத்தை. சரி ஏமா ஏங்க? ஏமையே இந்த பூலோகத்தை ஆண்டா போய் எனக்கு என்ன மாதிரி என்னமா போற? உங்க மகன் அம்மா நல்ல வேலை என்ன எதுவும் சேர்த்துறாரு. கண்ணான தேசத்தில கள்ளர் மகன் பெற்றெடுத்த களத்ததோரு வெள்ளச்சாமி ஈசங்கத்தி மீச வச்சு பாசத்தை இடைஞ்சல் வச்சு வாரி பூடி போறந்த வண்டி உமானத்துக்கு அங்காவக்காரே, உமானத்துக்கு அங்காவக்காரே, சிலம்பாட்ட ஆட்டம் போட வெட்டக்காரடி இப்படிப்பட்டனா நம்ம ரெண்டு பேரும் எம்புட்டு ஆசை வச்சோம் தெரியுமா? எந்த வயசுல ஆசை வச்சோம் தெரியுமா? எப்படி ஆட்சி வச்சியா? அடி 5 வயசு பிஞ்சு மனசுல ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி. அப்படி இருந்திருந்தா ஞாபகம் வந்திருக்குமே. 5 வயசு பிஞ்சு மனசுல ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி. அருநாடி வந்தா உயிர கூட படைய வப்ப வண்டி. உன்ன நினைச்சு மனசுல பல கோட்டை கட்டி நண்டி, மனசுல போல கோட்டை கட்டினது. உன்ன நினைச்சு மனசுல பல கோட்டை கட்டி நண்டி. மதுரை மார்க்கெட்டிலேயே மனசை பறி கொடுத்தடி. கண்ணானது சத்திலே வைகையாத்து மகிழ வரி புலி பிறந்த வண்டி. அடி என்ன விட்டு நீ விரிஞ்சா, அடி என்ன விட்டு நீ பிரிஞ்சா, உயிர் போகுமடி, உயிர் போகுமாடி. போகட்டும்பா. காலையில ஏப்பா நீங்க வேற தொல்லை, இதெல்லாம் ஒரு தொல்லை. உயிர் போட்டுங்க. இந்த தொல்லையெல்லாம் பார்க்கணுமா? ஏய் போகட்டும் போ. உயிர் உள்ளவரை உன்னை விட்டு, உயிர் உள்ளவரை உன்னை விட்டு. என்னப்பா? உள்ள இல்லனே, நீங்க தப்பா உன்னை விட்டு. உயிர் உள்ளவரை உயிர் உள்ளவரை உன்னை ஏப்பா, கால் விட்டு. போட்டு பேசுங்கப்பா நீங்க வேற. இன்னும் போடுறே இல்லு போட்டு வேற மாட்டாய் போயிரு. அடி உயிர் உள்ளவரை உன்னை விட்டு, உள்ளவரை உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று, நான் பிரிய மாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியமா செஞ்சியடி. அடி சத்தியம் செஞ்சி அடி. நம்ம ஒரு கருப்ப கோவில் வாசலிலே, கருப்பனோட வாசலிலே இந்த வெள்ளச்சாமி ஞாபகமோ, இந்த வெள்ளச்சாமி ஞாபகமோ உனக்கு இன்னமும் தான் வள்ளையாடி. இனிமேலாவது வருமாடி. இல்லையம்மா
வாழ்ந்தாலும் உன்னோட, என்னோட, செத்தாலும் உன்னோடன்னு செத்தோட அந்த மதுரை மீனாட்சி அம்மா வாசலில் வாசல் இல்ல எனக்கு சாட்சியா வச்ச சத்தியம் ஒண்ணு இல்ல. சத்தியமா? என்ன இதுக்கு எனக்கு சத்தியம் ஒண்ணு என்ன தெரியலங்கிற? என்ன இதுக்கு பண்ணனா? ஏண்டி பண்ணனே? ஏன் பண்ணனே? அப்ப என்ன உனக்கு கடையாளம் தெரியல அப்படி நீங்க என்ன கேக்குறீங்க? அம்மா என்ன சொன்னாலும் சரிங்க. உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது. அப்படி என் மனசுல இருக்கிறத சொல்லுங்க பாப்போம். உன் மனசுல இருக்கதையா? ஆமா. கந்தா சொல்லுப்பா. கடலோட ஆழத்தோட கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இப்ப மனசுல இருக்க ஆழத்தை எப்படா கண்டுபிடிக்கிறது? நம்பவே முடியாது. நம்ப முடியலையே. உனக்காக எனக்காக உன்னை கூட்டிக்கிட்டு வீதி வீதியா போவனே. தெரு தெருவ வீதியில போனி. நிஜமாலுமே நாங்க பிச்சை எடுக்க ஆடா போனோம். வீதி வீதியா சுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? மதுரை மேல்வாசி வீதியில கூட்டிக்கிட்டு போவேன் இந்த பிள்ளைய. என்னத்துக்கு? என் கையை பிடிச்சிட்டு என் பின்னாடியே வரும். அவ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். என்னன்னா கேட்டுச்சு? 1 2 கேட்டாவ. அப்புறம் ஏய் இந்த சண்டாளி கேப்பா ஒரு மூட்டை கணக்கு. என்ன மூட்டை கணக்கு கேப்பாவ? என்ன மூட்டை கணக்கு? பொன்பொருள் இல்லையா? பொறி மூட்டை நிறைய கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். அப்படிதானே? அம்மா பத்தாம போயிருச்சுனா ஒண்ணும் விடாம உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னென்ன தெரியுமா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அடிவ வட்ட முகனத்துக்கு தா வெள்ளையம்மா, நான் வட்ட பொட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. ஓ வட்ட முகனத்துக்கு தா சாமி தோரே, நீங்க வட்ட பொட்டு வாங்கி வாங்க சாமி தோரே. உங்காதோரம் நங்கிடத்தா வெள்ளையம்மா, உங்காதோரம் நங்கிடத்தா வெள்ளையம்மா, நான் கருகமாணி வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. நீங்க கருகமணி வாங்கி வாங்க சாமி தோரே. முத்தி போல கண்களுக்கு வெள்ளையம்மா, நான் கண்ணும் மையு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. கத்தி போன்ற கண்களுக்கு சாமி தோரே, நீங்க கண்ணு மைய வாங்கி வாங்க சாமி தோரே. ஏழை மனம் மணக்க வெள்ளையம்மா, ஏழை மனம் மணக்க வெள்ளையம்மா, நான் செவ்வாது. என்னது என்னது? ஏண்டா அட ஓவாயில பாம்பு விடுங்க. மேனி வள வளக்கண்ணையா அவன் வயசுக்கு என்ன வந்து கேட்குறான் பத்தியா? மேனினே பக்கத்துல காடு போடாதீங்க. மேனி மனம் மணக்க வெள்ளையம்மா, நான் செவ்வாது வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. மேனி பல பழக்க சாமி தோரே, செவ்வாது வாங்கி வந்த சாமி தோரே. அடி 5 மஞ்சரக்கு வந்த வெள்ளையம்மா, அந்த 5 மஞ்சரக்கு வந்த வெள்ளையம்மா, நீ அழக கண்ணை குளிக்கி வந்த வெள்ளையம்மா. 5 மஞ்ச அரைக்கு மஞ்ச சாமி தோரே, அழகு நீ குளிக்கி வந்த சாமி தோரே. அடி மனம் போலே வந்திடத்தா வெள்ளையம்மா, நான் மதுரை மல்லி வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. மனம் போல வந்திடத்தா சாமி தோரே, நீங்க மதுரை மல்லி வாங்கி வந்த சாமி தோரே. அடி கருப்பு கோட்டை கருப்பு சேலை வெள்ளையம்மா, அடி கருப்பு கோட்டை கருப்பு சேலை வெள்ளையம்மா, நான் ஆசையாக வாங்கித்தாரே உள்ளவாமா. போமா டேய், என்ன காலையில நான் தாண்டா அந்த பிள்ளைய கூப்பிட்டேன். வானே போட எங்களையும் சேர்த்து கூப்பிடுறேன். நீ உள்ள என்ன தம்பி? என்னப்பா இப்படி? இல்ல அவன் கொஞ்சம் வேகத்துல தான் இருக்கிறேன் தம்பி இன்னைக்கு. என்னப்பா இப்படி கிளம்பி? தம்பி ப்ளீஸ் மரியாதை பேசாம உட்காரு. இல்லையம்மா, சிறு வயதுல நீ கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆமா. ஏன் உள்ள கூப்பிட்டு தெரியுமா? ஏன் கூப்பிட்டீங்க? உங்க அண்ணங்க எல்லாம் முடிச்சு பாத்துருவாங்க. பாத்துருவாங்க. இரவு நேரத்துல சத்தம் கேட்க முடியுது. கேட்க முடியும். ஏன்னா உனக்கு நான் மாட்டையில சத்தம் கேட்க முடியல. ஆமா. இந்த கொலுசு வளையல்லாம் ஆமா. கந்தா சலக்கு சத்தம் கேட்கும். மாட்டையில சத்தம் கேட்க முடியலையா? கண்டிப்பா கண்டிப்பா சப்பு சப்பு சப்புன்னு. சீ. கால் நடக்கிறதுப்பா. அப்ப அண்ணங்க சத்தம் கேட்டு எந்திரிச்சிருவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. சலக்கு சலக்குன்னு சவுண்ட் கேட்கும். அதுக்காக பின்னாடி கூட்டிட்டு போய் வச்சு நீ கேட்ட அத்தனை உனக்காக நான் வாங்கி கொடுத்துருவேன். பின்னாடி கூட்டி அங்க முழுக்க நான் போட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. அங்க போய் ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்துரு. இல்லப்பா, பின்னாடி கூட்டி போய் வச்சு இப்படி எல்லாம் சொல்லலாமா? அங்கடி லைட் எரியுது, போயிட்டு வாங்க. இல்லையா? எதா இருந்தாலும் முன்னாடி பண்ணு. அங்கிட்டு கூட்டி போயிட்டோம்னா தெரியாதுல்ல, சத்தம் கேட்காதுல்ல. அண்ணங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணன் தம்பிக்கு தெரியாம. ஏன்னா அவங்க அண்ணங்களை தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்க. எங்க சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்துருவாங்க. அது சரி. அதுக்காக பின்னாடி வாமான்னு கூப்பிட்டு உள்ள. சரிங்க. அவங்க நினைக்க மாதிரி தப்பா நினைச்சிடாத. அப்பா நினைக்க மாட்டேன். இது போதும் அடையாளத்துக்கு என்ன இடத்த சொல்லட்டுமா? இல்லைங்க, எனக்கு தெரியும் நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். அடி, நம்ம தான் சத்தியம் செஞ்சு அடி உன்னை கொடுக்க கேடு வரதுக்கு வந்துருச்சு. இவ்வளவு நேரமா நான் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் தான் வெள்ளச்சாமி. இப்ப உனக்கு தெரியலையா? இங்க பாருங்க, இப்ப என் மனசுல இருக்கு. நான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. யாருக்கு உறுதி பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப நாளா ஆளை காணோம். ஆமா ஆமா. நம்ம மனசுல எங்கிட்ட பழகிட்டானு பாத்தியா? மனசுல நினைச்சிருக்காரா நினைக்கலையா? நம்மளை விட்டுட்டு எங்கிட்ட வேற பக்கம் போயிட்டாரா? இல்ல இல்லையம்மா, ஆளை விடுது இப்பதான் துளிர் விட்டுக்கிட்டு இருக்குது. சரி அம்மா கொஞ்சம் லேட்டா தான் வெளியில வரும். சரி பயப்படாத. சரிங்க. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். போக மாட்டீங்க. உண்மையில வச்ச பாசம் என்னைக்கும் குறையாதடி சண்டாளி. அப்படி நான் உன்னை மறந்திருந்தனா மறந்திருந்தா நேரண்டு ஒண்டாட்டி கட்டி நாலு வெளில வச்சிருப்பேன்.
சரியா என்ன? மேலே பாசத்தோடு இருக்கிற அதனால தான் என்ன உன்னை இவர் மட்டும் நினைச்சிட்டு கல்யாணம் இருக்கேன். பண்றதுலயே இருக்காரு, பிள்ளை பெக்கிறதுலயே இருக்காரு. அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க? என்ன பண்ண போற நீ? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, கொஞ்சம் கூட தெரியாது. சரிங்க, ஆமா இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உன்னை கல்யாணம் பண்ணணும். என்ன கல்யாணம் பண்ணி ஒரே முடிவோட வந்திருக்கிறேன். முடிவா? ஆமா போயிருவோமா? ஆமா இல்லையம்மா. இப்ப உங்க பின்னாடி வந்துடவா? ஏன் இல்ல கூட்டி போறேன்னு சொல்றீங்கல்ல, முடிவா? பின்னாடி வர வேணாம். ஆ. சரின்னு சொல்லு. சரி இந்த தோல்ல தூக்கிட்டு போறேன். வேற சரி, ரொம்ப இப்ப நீங்க தூக்கிட்டு போயிருவீங்க. ம். ஆனா எங்க அண்ணன் தம்பி நினைச்ச டேய்! உனக்கு நான் முக்கியமா உன்னை முக்கியமா? உன்னை தான் முக்கியமா? உன்னைய 7 பேர்த்த நீ கட்டிக்கடி. 7 பேத்துக்கு 10 பிள்ளை பொட்ட பிள்ளையா பிறக்க உனக்கு போ. அடே சாமி சாவட்ட போறானே. ஐயோ என்னங்க இப்படி காலையில? ஏயா எங்க அண்ணன் தம்பி சிறைய போனாலும் பரவாயில்ல, இவளுக்காக வந்த நான் முக்கியம் இல்லையா? ஆ அவங்க அண்ணங்களை மட்டுமே பெருசா நினைச்சு பாக்குறாயா அவ? ஆமா ஆமா ஆமா. அப்ப உனக்கு நான் முக்கியம் இல்லையா? இங்க பாருங்க, எங்க அண்ணன் தம்பி முக்கியம் நான் சொன்னேனா? ம். இப்ப நான் நீங்க என்ன நினைக்கிறீங்களா நினைக்கலங்கிறதுக்காண்டி பார்த்தேன். ஆமா. இப்ப நீங்க அவளும் சொல்லிவிட்டீங்க ஆ மனசுல, அப்ப நான் தான் இருக்கேங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப அண்ணன் தம்பிட்ட போச்சோன்னா எப்படிங்க? என்னமா? இதெல்லாம் நியாயமா? அண்ணன் தம்பிட்ட போலாமா? உங்க அண்ணங்க நினைப்பே வரக்கூடாது. இங்க பாருங்க, நான் உங்க கூட தான் வருவேன். என் நினைப்பு மட்டும்தான் மனசுல இருக்கணும். சரி இல்லையம்மா? சரிங்க. உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா ஒரு பெண்ணுடைய சிறப்பு 3 3 இருந்தா தான் அவ பெண்ணு. பெண்ணு. என்னையா கந்தா? 3ன்றதுக்கு விளக்கு என்ன தெரியுமா? இருக்கு உண்டு உண்டு. மேலே 2 கீழே 1 இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. நம்ம பிள்ளை கண்டிப்பா. கீழே 1க்கு அடையாளம் சொல்லுவோமா? 1 உனக்கு தொங்கணும். அப்ப அந்த அடையாளம் என்ன அடையாளம்? ஆ? ஆமா மாப்பிள்ள தொங்க விட்டு நான் கட்டலை. அடிவ நெஞ்ச கூலி பக்கத்திலே வெள்ளையம்மா, ஏ மஞ்சத்தாளி தொங்க நண்டி வெள்ளையம்மா. வெள்ளையம்மா ஏ மஞ்சத்தாளி தொங்கானே வெள்ளையம்மா. என் கையால தாளி வாங்கி வெள்ளையம்மா, உன் கழுத்திலே நான் கட்ட நண்டி வெள்ளையம்மா. என் கையால தாலி வாங்கி வெள்ளையம்மா, கழுத்தில் நாடு கட்ட வேண்டி வெள்ளையம்மா. என் பக்கத்திலே நீ இருந்து வெள்ளையம்மா, பணிவிடையில் செய்ய நண்டி வெள்ளையம்மா. நான் கட்டுற தாலி உன் கழுத்துல தொங்கணும். அது 1. நீங்க பார்க்கணும். ஆமா வெள்ளையம்மா. சரிங்க. அதை நான் உன் கழுத்துல விடுகிறதுக்குள்ள கட்டி நான் தொங்க விடல. வெள்ளச்சாமி என்னையா நீ தொங்கறதா பாத்துக்கிட்டு திரியற? தாலியையா நிறைய மஞ்சள் பூசிய வெள்ளையம்மா சரி. நெத்தியில அப்படி ஒரு பொட்டு வச்சு வந்து நின்னா நின்னா கெண்டாங்கி செல்ல நல்லா வரைஞ்சு கட்டிக்கிட்டு கெண்டக்கால தெரிய என்னடா ஒண்ணு போய் இடாங்க உனக்கு உண்டான சீரை எல்லாம் போட்டு அப்புறம் அந்த உன்னை கூட்டிக்கிட்டு நான் அப்படி வீதியில போகும் பொழுது அப்பாக ஆறா வெள்ளச்சாமி உண்டாட்டியா உண்டாட்டி இப்படி வச்சிருக்கான் பாரியா அப்படின்னு வீதியில போகல வீதியில சொல்லிக்கிறாங்கல்ல போயா போறான் விரட்டி விடுவாங்கன்னு சொல்ல வந்து இல்லையா அப்படி வச்சு ஊட்டி போகணும் வெள்ளையம்மால. அப்ப இந்த ஒண்ணு சொல்லிட்டீங்க, இந்த 2 என்ன? அதான் வெள்ளையம்மா முக நிறைய மஞ்சள் பூசி கையால உனக்கு நான் பொட்டு வைக்கணும். சரியா? அப்படியா? இந்த 3 சீரி உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக முடிஞ்சு வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? நீ ஏத்துக்கிறியாடி? ஏத்துக்குவேங்க. இளைச்சாமி ஏத்துக்கிறியா? வாழ்ந்தாலும் என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்க. உங்களை விட்டு நான் எப்போதுமே பிரிய மாட்டேன். இப்ப வந்து சத்தியம் செஞ்சு கொடுத்தாங்கணுங்க. இல்லையம்மா வாழ்ந்தாலும் செத்தாலும் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்ன அந்த சத்தியம் இல்ல உண்மையினா இந்த பொழுது விடுகிறதுக்குள்ள நம்ம 2 பேரும் ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிருவோம். சந்தோஷமா போய் வாழலாம். சுவாமி போவோம். வாழ்றது கொஞ்சம் காலம் இருந்தாலும் சந்தோஷமா வாழணும். ஆமா இல்லையம்மா சுவாமி. மேல உனக்கு பாசமே இல்லையா? பாசமே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேனே, குத்துக்கல்லாட்ட நிக்கிறிய சண்டாடி, கொஞ்சம் கூட மனசு இறங்கலையா உனக்கு? சரி எனக்கு மனசு இல்லைன்னு யாரு சொன்னா? இல்லாம இருக்குமாங்க. உண்மையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் என்கிட்ட. என்னடா நிறைஞ்ச மனசு அது படம் இல்ல. எனக்கு ஆசை இருக்குங்க. லேலலா 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 லாலலா லாலலா லலிலலிலலிலலிலா 18 வயசு இளமட்டு மனது ஏங்குது பாய் போடு பனி கொட்டு நிறவு வாழ்வு கனவு ஏங்குது உறவாடு சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு ஆசை கூடாதா சூரியன் வந்து சொல்லிட்டு தொட்டா சாமர் வெடிக்காதா 18 வயசு இளமட்டு மனசு ஏங்குது பாய் போட.
அந்த காமதேவனின் கணக்கு ஆஹா. நான் விட மாட்டேன் தூண்டிலை போட்டேன் போதும் போது நீ எனக்கு ஆஹா. அந்த காமதேவனின் கணக்கு மன்மத பாரம் தூங்கிட நேரம் வீரத்த நிலநாட்டு நான் விட மாட்டேன் தூண்டிலை போட்டேன் நீ என்ன விலகாதே ராத்திரி நமக்கு முதல் ராத்திரி பால் பழம் இந்த ராத்திரி பக்கம் இருந்திட விருந்திட ஆசை விடுமா சும்மா நின்னா மாமன கண்ணு தலையணை சிரிக்காதா அப்படி சூரியன் வந்து சொல்லுன்னு சுட்டா தாமர வெடிக்காதா 18 வயசு இளவட்டு மனசு ஏங்குது பாய் போட வாழ்வட்ட கனவு ஏங்குது புறப்பாடு. அங்கிருந்து ஒரு செகண்ட் வந்து விட்டது என்ன இல்லையம்மா. சத்தம் கேக்குதே இவ்வளவு சந்தோஷமா ஐயோ இத்தனை வருஷம் கழிச்சு வர்றமே வந்தமே நம்ம நினைச்சிருப்பாளா என்ன இல்ல எல்லளவாவது நம்ம உயிரும் பாசம் எல்லாம் இருக்குமா நினைச்சு பார்த்தேன் ஆமாமா இருக்குமா இதுவரைக்கும் என் மேல வச்ச பாசம் கொஞ்சம் கூட குறையல குறையாது ம்ஹும். ம்ஹும். இருந்தாலும் இருந்தாலும். இல்லையம்மா சுவாமி பொழுது விடிஞ்சு கொண்டிருக்குது ஆமா சுவாமி விடிய பொழுதாயிருச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போகும்போது யாரும் பாத்துருவாங்க இல்லையம்மா ஆமா சுவாமி சந்தோஷமா போலாமா போவோம் சுவாமி வாருங்கள் சுவாமி போவோம் புறப்பட கிளம்பவா வாருங்கள் போவோம் செங்கரும்புதா இனிக்குமடி செவிதலிலே தயக்கமடி என்னோட மனசு உம்மேலதா உன்னோட மனசு எம்மேலதா செங்கரும்புதா இனிக்குமடி செவிதலிலே தயக்கமடி என்னோட மனசு உண்மையிலதா உன்னோட மனசு என் மேலதா சிங்கரும்புதா இனிக்கும் ஐயா கைகள் தொடத்தா ஐயா அந்த கல்யாண நாளை எண்ணி காத்திருக்கிறேன் கண்ணி வனஞ்சுக்குள்ள பூத்திருக்கிறேன் கல்யாண நாளை எண்ணி காத்திருக்கிறேன் கண்ணி வனஞ்சுக்குள்ள பூத்திருக்கிறேன் கண்டாங்கி சேலையையும் கட்டு உடல் வேணியையும் கண்டாங்கி சேலையையும் கட்டு உடல் மேனியையும் கண்டாக்க என் மனசு என்ன நம்ம பண்ணுதடி செங்கரும்புதான் இனிக்குமடி செவிதலிலே மயக்கமடி அந்த விளையாட்டு வேணும் முன்னே எங்கி நிற்கிறேன் அத்தாம நெஞ்சுக்குள்ள பூத்து நிற்கிறேன் விளையாட்டு வேணும்னு காத்திருக்கிறேன் அத்தானே நெஞ்சுக்குள்ள ஊத்திருக்கிறேன் விளையாட்டு வேணும் முன்னே எங்கி நிற்கிறேன் அத்தாம நெஞ்சுக்குள்ள பூத்து நிற்கிறேன் முண்டாசு பாடியையும் முத்தமிடு மேனியையும் முண்டாசு பாடியையும் முத்தமிடு மேனியையும் கண்டாக்க என் மனசு எந்திரிச்சு நிற்குதடி செங்கரும்புதா குடிக்குமடி உன்னை இல்லையே தவிக்கிறடி என்னோட மனசு உண்மையிலதா உன்னோட மனசு என் மேலதா தந்தனடா தந்தானடா தந்தனடா தந்தானடா 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 இல்லையம்மா இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களே ஆமா அடே அப்பா எப்போ உன்னை கல்யாணம் பண்ற முடிவோடு காத்துக்கிட்டு இருந்தேன் கூட இருக்கீங்க இப்ப நான் நான் உங்க அதை விட்டுட்டு பின்னாடி இருக்க வர மாட்டேன். முடிவுல நான் இருக்கேன் சரி போலாமில்ல போலாமே நம்பி வருவி இல்ல நம்பி வருவேங்க நீ வரதா இருந்தா வரதா இருந்தா உன்னுடைய அரமனைக்கு பின்புறம் கருப்பாய் கல்லுக்கட்டு உரணி பூரணி கருப்பாய் மண்ட அருகாமனுக்கு ஒத்த கண்ணு பாலத்துக்கு நீ வா வருகிறேன் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்காக பொழுது விடியறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போறோம் இதோ போய் வருவோம் அப்போன்னு சொல்லி நான் முன்னாடி போயிருவேன்
பின்னாடி நீ விறுவிறுன்னு வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போய் ஆமா சரி ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுல இருக்க நகரட்டு காசு பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி இந்த குடத்துல போட்டுக்கிட்டு ஐயோ தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. அம்பட்டை அள்ளிட்டு வந்துடணுமா? அப்புறம் வெளிச்செலவுக்கு சோத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? என்னங்க பண்றது இல்லையம்மா ஊர்ல 4 பேர்த்த பிடிச்சுக்கிட்டு நீங்க இருக்கையில எனக்கு எதுக்குங்க நகை நட்டுலாம் தேவையா? இல்லையம்மா அதான் நாங்க தான் அப்படி இருக்கிறோம். நினைச்சிடாத. சரி நான் வீட்டை விட்டு வர்ற அவசரத்துல வெறுங்கையோட வந்துட்டேன். அப்படியா? என் கையில சல்லி வயசா காசு இல்லை. சரி அதனால வெளிச்செலவுக்கு வேணுமா இல்லையா? ஆமா நகை நட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு ஒத்தக்கண்ண பாலத்துக்கு நீ வா. இதோ வந்துடுறேன். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்காக? அம்மா சரிங்க போலாமா? போலாமே. ஒத்தக்கண்ண பாலத்தை சிந்திக்கலாமா? இதோ சந்திப்போம். புறப்படுறி போலாம். அடி ஒத்த கண்ணு பாலந்தேடி கண்ணி ஓடிவாடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா தக்கல்லே பாலத்தேடி நம்ம போவோமே ரெண்டு பேரும் நீ உயிரை வளைய வச்சு நம்ம ஓடிடுவோம் 2 பேரும் வெள்ளையம்மா. சுவாமி ஒத்தக்கண்ணு பால் அருக ஓடி வந்துட்டோம். வந்து விட்டோம். ஆனா நேரம் பொழுது விடுந்துருச்சு வெள்ளையம்மா. ஆமா விடிய பொழுதாயிருச்சுன்னா ஆமா உங்க ஊரு கரகள்லாம் காரகலாம் தண்ணி எடுக்க ஒத்தக்கண்ணு பாலை ஊரடிக்கிறதுக்கு இங்கதான் வருவாங்க. எப்படி இருந்தாலும் இங்கதான் வருவாங்க. அப்படி தண்ணி எடுக்க வர்றவங்க யாரும் பார்த்துட்டு போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்கன்னா ஐயோ நம்மளை வாழ விடுவாங்களா? விட மாட்டாங்களே. அடி சண்டாளி சுவாமி முதல்ல உன்னைய வெட்டி போட்டுருவாங்க. அப்புறம் உன்னையத்தான் முதல்ல வெட்டுவாங்க. என்னை வெட்டி ஏன்னா கூட பிறந்த பாசத்துக்கு அப்புறம் தான் என்ன விட்டு வருவாங்க சுவாமி வந்த கொடுமைக்கு. வந்த கொடுமை. அதனால விட்டு போட்டு நம்ம சாக வேணாம். வேண்டாம். உயிரோடு சேர்ந்து வாழணும். வாழணும். அதுக்கு இந்த இடம் வேணாம் வெள்ளிக்குமா. வேணாம் சுவாமி. இந்த பாலத்தை விட்டு பாலத்தை விட்டு வேற வழியாக ஓடி போகலாம். போகலாம் சுவாமி. புறப்படுவோமா? வாருங்க சுவாமி போவோம். எந்த வழி போகலாம்? எந்த வழியில கண்ணே சுவாமி? எந்த வழியில போகலாம் கண்ணே? அப்படியா? ஆமா வரீரேன் சுவாமி. சிவகங்கை சீமை விட்டு நம்ம சுமக்கல் ரோட்டு வழி சிவகங்கை எல்லை விட்டு நம்ம சிவகல் மெட்டு வழி ஒத்தங்குடி எள்ளதேடி கண்ணே ஓடிப்பவர் 2 பேரும் இல்லையம்மா. சுவாமி இல்லையம்மா சுவாமி சிவகங்கை சீமை வழியாக போனோம்னா அருகாம இருக்கு முத்தங்குடி மேடு. அந்த ஊரணி கரையோரமாக சங்கமத 2 மனத்திற்குள் அமர்ந்திருக்கிறார் பாண்டிமன தெய்வம் சுவாமி. அந்த பாண்டிமன கோவிலுக்கு சென்று விட்டோம் என்றால் நிச்சயம் நம்ம இருவருக்கும் இடைக்கல கிடைக்குமா சுவாமி? அந்த பாண்டிமன தெய்வம் நம்மை காப்பாற்றுவார். வா பாருங்க கட்டுன புடவையோட வா, நான் காப்பாத்துறேன். அப்படியே சுவாமி. புறப்பட்டு செல்வமா? சுவாமி புறப்பட்டு வா வெள்ளையம்மா.